வணக்கம் ராஜு. கர்நாடக மாநிலத்தில் காவிரியின் நீர்பிடிப்பு பகுதிகளிலும் கேரள மாநிலத்தில் வயநாடு பகுதிகளிலும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. இதனால் கர்நாடகாவில் உள்ள கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. மேலும் உபரி நீரானது முழுமையாக வெளியேற்றப்பட்டு வருகிறதால் ஒகேனக்கல் மற்றும் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்துள்ளது. அவ்வப்போது மழையின் குறைவு காரணமாக தமிழகத்திற்கு வரும் தண்ணீரானது கூடுதலாகவும் குறைந்தாகவும் மாறி மாறி வர தொடங்கியுள்ளது. இந்த தொடர்ச்சியான நீர்மட்டம் என்பது மேட்டூர் அணையின் நீர்மட்டம் கடந்த 16ஆம் தேதி 40 அடியாக இருந்தது. தற்பொழுது 90 அடியாக எட்டியுள்ளது. இன்னும் 10 அடி 100 அடிக்கு எட்டும் நிலையில் இன்னும் சில தினங்களில் 100 அடியை மேட்டூர் அணை எட்டும் நிலை உள்ளது. நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து கொண்டே வருகிறது. கிட்டத்தட்ட ஒரே வாரத்தில் கிட்டத்தட்ட 40 அடிக்கு மேல் மேட்டூர் அணையின் நீர்மட்டமானது உயர்ந்துள்ளது. ஒரு வாரமாக நீர்வரத்து அதிகரித்து காணப்பட்டதால் மேட்டூர் அணையை சுற்றியுள்ள அடிப்பாலாறு, செட்டிப்பட்டி, கோட்டையூர், பண்ணவாடி பகுதிகளில் மீன் பிடிக்க மீனவர்கள் செல்லாத நிலையில் இன்று காலை முதல் நீர்வரத்து தொடர்ந்து மேட்டூர் அணைக்கான குறைந்துள்ளது. இதனால் மீனவர்கள் மீண்டும் மீன் பிடிக்க சென்றுள்ளனர். படகு போக்குவரத்தும் 5 நாளாக நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் தற்பொழுது படகு போக்குவரத்து இன்று காலை முதல் தொடங்கியுள்ளது. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து தற்பொழுது 34,690 கனஅடியிலிருந்து 33,040 கனஅடியாக குறைந்துள்ளது. நீர் வெளியேற்றம் குடிநீர் தேவைக்காக 1000 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. தற்பொழுது மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 89.31 அடியாக உள்ளது. அதாவது கிட்டத்தட்ட 90 அடியை எட்டும் நிலையில் மேட்டூர் அணை உள்ளது. இன்னும் சில தினங்களில் மேட்டூர் அணையான 100 அடியை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே கடந்த ஜூன் 12ஆம் தேதி காவிரி டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிட முடியாத சூழல் இருந்தது. தற்பொழுது நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் மேட்டூர் அணையிலிருந்து காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் விவசாயத்திற்கு தண்ணீர் திறந்துவிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜேஷ்.